கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் என் கர்த்தருடைய வார்த்தையாக யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அக்கினி வனாந்தரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து ஜுவாலை வெளியின் விருட்சங்களை எல்லாம் எரித்து போடுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல யோவேல் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறார். தேவனிடத்திலே தன்னுடைய விண்ணப்பத்தை செலுத்துகிறார் அல்லது ஜெபிக்கிறார். எப்படியாக? கர்த்தாவே, உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். அக்கினி வனாந்திரத்தின் மேய்ச்சல்களை பட்சிக்கிறது. வனாந்திரம்னு சொன்னாலே அந்த இடத்துல புல் மற்ற காரியங்கள் இருப்பது மிகவும் அரிது. ஆனால் அந்த வனாந்திரத்திலும் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச புல் மற்ற காரியங்களை அக்கினி பட்சித்து போடுகிறது. அப்படின்னா, என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், கொஞ்சம்தான் வருது ஆண்டவரே, அதையும் துடைத்து போடுகிறதாம். வியாதி, பலவீனம், கஷ்டம், அனாவசியமான செலவு எல்லாம் துடைத்து போடப்படுகிறது என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். அது மட்டுமல்ல, ஜுவாலை வெளியின் விருட்சங்களை எல்லாம் எரித்து போடுகிறது. என் வாழ்க்கையில் ஏதோ சேமித்து வைத்திருக்கிறேன், கொஞ்சம் ஏதோ என்னுடைய வாழ்வில் கொஞ்சம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிற வேளைகளில் பலவிதமான புயல்கள், பலவிதமான கஷ்டங்கள், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒருவேளை நீ கதறுவாயானால், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் இன்று உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ தேவனை நோக்கி வா, இயேசுவை நோக்கி வா. உன்னுடைய வாழ்வில் நீ எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கலாம். உன் வாழ்வில் நிறைய தீமைகளை நீ சந்தித்து கொண்டிருக்கலாம். உன்னுடைய வாழ்வில் நீ நிறைய காரியங்களை இழந்து போன சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ? சமாதானம் இல்லை. நான் நேசிக்கிறவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், நான் நம்பினவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். ஐ ஹவ் லாஸ்ட் மெனி திங்ஸ் இன் மை லைஃப். இனி வாழ்ந்து பிரயோஜனம் என்ன என்று சொல்லி கலங்கி இருக்கிறாயோ? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அவர் இன்று உனக்கு அற்புதத்தை செய்கிற நாள். இன்று உன் வாழ்வின் விடியலின் நாள். நீ இயேசுவை தெய்வமாய் தெரிந்து கொண்டு அவரை பின்பற்றி அவரை நீ நோக்கி பார்க்கும் பொழுது இன்று உன்னுடைய நுகங்களை அவர் முறிப்பார். உனக்கு விரோதமான கிரியைகளை கர்த்தர் அகற்றி போட்டு கர்த்தர் இன்று உனக்கு அற்புதத்தை செய்கிற நாள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, கர்த்தரை நோக்கி பார்ப்பாயா? இயேசுவை நோக்கி பார்க்க போகிறோம். இன்று அவர் உனக்கு அதிசயங்களை செய்வார். இன்று அவர் உன்னை தொடுவார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறேன். என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள் மேல் உங்கள் வல்லமை இறங்குகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். சத்ருவனுடைய கிரியைகளை கர்த்தர் அகற்றி போடுகிறேன். காயங்கள் மாறுகிறது. கர்த்தருடைய மகிமை விடுதலையை கொடுக்கிறத இவர்க்காய் ஸ்தோத்திரம். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பது இல்லை. வாழ்வில் விடியலின் நாள். வனாந்தரம் வயல்வெளியாக மாறுகிறத இவர்க்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.